ஒரு தீராத வியாதி, அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் தீர்வு உண்டு. எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க, எத்தனையோ டாக்டர்களை பார்த்தாச்சு. ஆனால் எந்த இடத்தில் குணமாகவில்லை. குர்ஆன் மூலமாக வாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இதில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதில் என்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், யாருக்கு உடம்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அவரை உட்கார வைத்து சூரே ஃபாத்தியா 7 முறை ஓதணும். சூரே ஃபாத்தியா 7 முறை ஓதின பிறகு சூரே பக்ராவுடைய முதல் ஆயத்துக்கள் 5 ஓத வேண்டும். அதற்கு பிறகு ஆயத்தல் குர்சி பிறகு ஆமன ரசூல். அதன் பிறகு சூரே பனி இஸ்ராயில் ஒரு ஆயத்து வரும், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீது ஸாலிமீன இல்லா ஹஸாரா. இந்த ஆயத்தை 11 முறை ஓத வேண்டும். இதன் பிறகு கடைசி சூரத் வருது பாருங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊஸு பிரப்பில் ஃபலக், குல் அஊஸு பிரப்பின் நாஸ். இந்த சூரத்களை 3 முறை ஓதி கடைசியாக ஒரு முறை ஸலவாத் ஓத வேண்டும். நான் முதலில் சொல்ல மறந்துவிட்டேன், முதலில் ஆயத்துகள் ஆரம்பிக்கும் பொழுதும் ஸலவாத் ஓத வேண்டும். கடைசியில் முடிக்கும் போது ஸலவாத் ஓதின பிறகு தண்ணீரில் ஓத வேண்டும். தண்ணீரில் ஓதின பிறகு அந்த தண்ணியை குடிக்க கொடுங்க. யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த தண்ணியை குடிக்க செய்ய சொல்லுங்க. ஒரு துணியை போட்டு உடம்பு பூராவையும் அப்படியே தொடிச்சு விட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இல்லாத பிரச்சனைகளிலும் இன்ஷா அல்லாஹ் அவர் வெளியே வருவார்.